தாவேகாவா திமுகவா? விசிக தலைவர் திருமாவளவன் தடுமாற்றமும் 3 காரணங்களும். தேர்தலுக்கு அப்புறமா தாவேகாவோட கூட்டணி அமைச்ச காங்கிரஸ், IUML, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் அந்த கூட்டணியில ஐக்கியமாயிட்டாங்க. இடதுசாரிகளும் தாவேகாவோட இணைஞ்சு பயணிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தாவேகா அமைச்சரவையில பங்கேற்ற போதும் கூட திமுகவுடனான உறவை முற்றிலும் துண்டிக்க முடியாமல் தவித்து வருகிறது விசிக. சட்டப்பேரவை தேர்தல்ல 108 இடங்கள்ல வென்று தனி பெரும் கட்சியா உருவெடுத்த தாவேகாவுக்கு முதல் ஆளா காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தது. அடுத்து இடதுசாரிகள் ஆதரவளிச்ச நிலையில கட்சிக்குள்ள நடந்த பல சலசலப்புகளுக்கு பின்னாடி விசிகாவும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. தாவேகாவுக்கு ஆதரவளிக்க விசிகாவுல இழுபறியும் நடந்துச்சு. 2 MLAக்களை வச்சுட்டு திருமாவளவன் துணை முதல்வர் பதவி கேட்கிறார் அப்படின்னு சில தரப்பு விமர்சனங்களையும் முன்வச்சாங்க. இதனை திட்டவட்டமா மறுத்த திருமாவளவனோ இடதுசாரிகளோட வழியில ஆட்சிக்கு வெளியில இருந்தே ஆதரவு அப்படின்னு அதிரடியா சொல்லியிருந்தாரு. ஆனாலுமே அமைச்சரவையில பங்கேற்குமாறு தாவேகா தரப்பு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தபடியே இருந்துச்சு. விசிக தொண்டர்களும் ஆட்சியில பங்கெடுக்க வேண்டும் அப்படின்னு தலைமைய நெருக்கடியும் கொடுத்தாங்க. இதன் காரணமாக தான் அமைச்சரவையில பங்கெடுக்கும் முடிவையும் அறிவித்தார் திருமா. ஆட்சியில பங்கெடுத்தாலும் கூட இப்போது வர கூட்டணி குறித்த விஷயத்துல தெளிவில்லாத வகையில் தான் பல்வேறு கருத்துக்களையும் தெரிவிச்சு வராரு. தேர்தல் பிரச்சாரத்தப்போ சீமானும் விஜயும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாரு திருமாவளவன். அதனை தாவேகாவினரே மறந்துட்டாலும் கூட இப்ப வரைக்குமே மேடைதோறும் அந்த கருத்தை மீண்டும் மீண்டும் நினைவூட்டி அதற்கு விளக்கமும் கொடுத்து வராரு திருமாவளவன். அதே போல அமைச்சரவையில பங்கேற்றதாலேயே தாவேகா கூட்டணியில இணைந்து விட்டதா சொல்ல முடியாது. இப்ப வரைக்குமே தாவேகா கூட்டணியில விசிக இணைய அதிகாரப்பூர்வமாக எந்த நிகழ்வும் நடைபெறவில்லை. தாவேகா கூட்டணி தொடர்பா முதல்வர் விஜய் தலைமையில நடைபெற்ற கூட்டத்துல கூட்டணி சம்பந்தமா இறுதி முடிவு எடுக்கப்படல. எனவே தாவேகா தலைமையில ஒரு கூட்டணி அமையல என்பதுதான் இன்றைய நிலை. நாங்க எடுக்கிற முடிவுகள் ஒவ்வொன்றையுமே கூட்டணி தலைமையான மு.க. ஸ்டாலின் கிட்ட பகிர்ந்து கொண்டோம். அந்த உறவு இன்னும் தொடர்கிறது அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருந்த கருத்து பல்வேறு சலசலப்புகளுக்கு வழிவகுத்திருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி காட்டுமன்னார் கோயில்ல நான் ஏன் போட்டியிடல அப்படின்னு என்னிடம் விளக்கம் கேட்கும் போது யாரும் இது குறித்து திமுகவிடம் ஏன் கேட்பதில்லை அப்படின்னு பேசி திமுகவை கடுமையாக சாடியிருந்தார். ஆனா அதுக்கப்புறமா தன்னோட டோனை மாத்தி இப்போ திமுகவையும் விட்டு கொடுக்காம பேசுவது அனைத்து தரப்பையும் குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கு. தாவேகா ஆட்சியை கலட்டி விட மாட்டோம், 5 ஆண்டுகள் ஆட்சி நீடிக்கும் என்ற ஒருபுறம் திருமாவளவன் சொல்லி வந்தாலுமே மறுபக்கம் கூட்டணி விஷயத்துல குழப்பமான கருத்துக்களை திருமாவளவன் சொல்லி வருவது தாவேகா தரப்புக்கும் தர்ம சங்கடத்தை உருவாக்கி இருக்கு. அதன் வெளிப்பாடாதான் திருமாவளவன் வார்த்தை விளையாட்டுகள்ல ஈடுபடக்கூடாது அப்படின்னு தோழமை காட்டினார் காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர். வைகோவோ ஒருபடி மேல போய் இது போன்ற கருத்துக்காக திருமாவுக்கு நோபல் பரிசே கொடுக்கலாம் அப்படின்னு வெளிப்படையா கிண்டலும் செஞ்சிருந்தாரு. திருமாவளவனோட தடுமாற்றத்துக்கு 3 முக்கிய காரணங்களை சொல்றாங்க. ஒன்று, விசிகாவோட தொண்டர்கள் தாவேகா கூட்டணியை விரும்பினாலுமே பல முன்னணி நிர்வாகிகள் திமுக கூட்டணியே விரும்புவதா சொல்லப்படுது. அதற்கு ஒரு உதாரணமாவே பனையூர் பாபுவை திமுக தன் பக்கம் இழுத்தும் காட்டுச்சு. சானவாஸ் உட்பட பல முன்னணி நிர்வாகிகளை இழுத்து விசிகாவை உடைக்க திமுக திட்டம் தீட்டுது அப்படின்னு வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. இது போன்ற அசம்பாவிதங்களை தடுக்கவே திமுகவை கடுமையாக எதிர்க்க முடியாம தவிக்கும் திருமாவளவன் கூட்டணி விஷயத்துல முடிவெடுக்க முடியாமலும் குழம்புவதா சொல்லப்படுது. இரண்டாவதா, ஏற்கனவே திமுக கூட்டணியில இருந்தப்போ காங்கிரஸ், இடதுசாரிகள், மதிமுகன்னு எந்த கட்சியுமே விஜய பெருசா விமர்சிக்கல. ஆனா அப்போது விஜய வெளிப்படையா பல இடங்கள்ல விமர்சித்தவர் திருமாவளவன். அப்படியெல்லாம் விமர்சித்து விட்டு இப்போ திடீர்னு பல்டி அடிப்பது போல் விமர்சனங்களை சந்திக்கும் என்றும் அஞ்சுகிறார். மூன்றாவதா, பாமகவும் தாவேகாவோடு நெருக்கம் காட்டி வருது.
பாஜக கூட்டணியில இருக்கிற கட்சிகளோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு முதலமைச்சர் விஜய் தெளிவா சொல்லியிருந்தாரு. ஆனா பதவியேற்ற பின்னாடி அன்புமணியோட வீட்டுக்கே போய் சந்திச்சிருந்தாரு. அன்புமணியும் தாவேகா பத்தி நல்ல விதமா பேசியும் வராரு. அன்புமணியோட சமூக நீதி சர்வே கோரிக்கைக்காக ஆளுநர் உரையில உடனே இடம்பெற செய்து பாமக கிட்ட நல்ல பெயரும் வாங்கினாரு விஜய். மேலும் பல்வேறு கோரிக்கைகளுக்காக அப்பப்போ முதல்வர் அமைச்சர்களை சந்திக்கும் அன்புமணிக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்படுவதும் கவனம் பெற்றிருக்குது. ஒருவேளை தாவேகா அரசு மீது விமர்சன கணைகளை விசிக வேகப்படுத்தினால் பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வரும் திட்டமும் விஜயிடம் இருப்பதா சொல்லப்படுது. அன்புமணியும் அதற்கு ஆயத்தமாதான் இருக்காரு. தேர்தல் முடிவுகள்ல தமிழகம் முழுவதும் தாவேகாவோட அலை வீசினாலும் பாமகவோட கோட்டையான வட மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவில் விசில் சத்தம் வேகம் எடுக்கல. எனவே அடுத்தடுத்த தேர்தல்கள்ல வெல்ல பாமகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவது நல்லது அப்படின்னு ஆலோசகர்கள் தரப்பு விஜயிடமும் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒருவேளை பாமக தாவேகா பக்கம் வந்தால் மீண்டும் திமுக பக்கம் செல்லும் சூழல் உருவாகும். எனவே இப்போதிலிருந்தே கவனமாக செயல்படுவோம் அப்படிங்கிற கோணத்துல திருமாவளவன் இப்படி காய் நகர்த்தி வராரு அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க. தோழமை கட்சிகளோட முதல் கட்ட ஆலோசனை நடத்தி இருக்கிற முதல்வர் விஜய் விரைவில் கூட்டணிக்கு பெயர் வைத்து முழு வடிவம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்துல முன்னுக்கு பின் முரணா திருமாவளவன் பேசி வர்றது தாவேகாவுக்கு மட்டுமில்ல விசிகாவுக்குமே புரியாத புதிராதான் மாறி இருக்கு.